ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த காசியப்பனுடைய இந்த மலைக்கோட்டை அதில் முழுமையான வீடியோ வந்து பார்க்கலாம். இது உலகத்திலேயே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருந்து கொண்டிருக்குது. உலக அதிசயங்களில் இதுவும் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை பாருங்கள், இது முதலாவது தளம். கீழிருந்து நடந்து நடப்பாதையை தாண்டி 1 கிலோமீட்டர் தூரமான நடப்பாதை. அதோடு இந்த தளத்தில் தான் காசியப்பனுடைய படை அணிகள் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதோட இதில் தளங்கள் காவலரன்களும் இருந்திருக்குது இந்த இடங்களில். இதுக்கு பிறகு தான் மலையில் ஏற தொடங்கணும். இதுக்கு பிறகு தான் மிக கஷ்டத்தோடு ஏற வேண்டிய இடங்கள்லாம் வருது. படிகள் கொஞ்சம் எல்லா படிகளும் நல்ல நிலைமையில் இல்லை. இது கொஞ்சம் கரடுமுரடான இடம். இடையிடையே ஓரளவுக்கு தங்கி நிற்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய வசதிகளும் இருக்குது. தொடர்ந்து ஏற வேண்டிய ஒரு நிலைமை இல்லை. சிறிய சிறிய தளங்கள் இடையில் இருக்குது. கொஞ்சம் ஓய்வெடுத்து செல்லக்கூடிய மாதிரி அமரக்கூடிய வசதிகளும் இருக்குது. சொல்லப்போனால் சிகிரியா, 2வது சிகிரியான்னு சொல்லப்படும் யாப்பகுவை அந்த மலையில் விஹாரையில் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை விட இது லேசு சொல்லப்போனால். ஆனால் ரொம்ப தூரம் ஏற வேண்டியிருந்தது. இந்த உலோகப்படிகள், இரும்பு படிகள்லாம் அந்த காசியப்பன் காலத்தில் போடப்பட்டதில்லை. அதில் இப்போ ஆங்கிலேயர்களால் போடப்பட்டது. அவங்களோட அகழ்வாராய்ச்சி அந்த நேரத்தில் போடப்பட்டது தான். இது 2வது தளம். மற்றது இதில் பாருங்கள், 1வது சிங்கத்திரிய பாதம். அந்த பாதத்தில் ஏறி வந்தால் இரும்பு படிகள் இருக்குது. அதிலிருந்து கீழே அந்த துண்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வெளிப்புறத்தில் அதிகமாக இரும்பு படிகள் போடப்பட்டிருக்குது. மலையின் மேல் பகுதியில் எல்லாமே கருங்கற்களான அல்லது பலங்கி கற்களால் செய்யப்பட்ட படிகள் தான் நிறைய இருந்துருக்குது. அதிகமாக மலை என்றபடியால் நிறைய படிகளை இங்கே பார்க்கலாம். மேலே இருந்து அரசனுடைய கட்டடங்கள், அதாவது மணிமண்டபம் என்று சொல்லக்கூடிய அரசர் சபை கூடுற இடங்கள், அரசருடைய குடும்பத்தார்கள் தங்குகிற இடங்கள், கட்டடங்கள், பணியாட்கள் தங்குற கட்டடங்கள், அதில் மந்திரிகள் அவங்களுடைய வீடுகள், அரசாங்க குடோன்கள், அதாவது கஜானாக்கள், அதில் பொக்கிஷங்கள் அல்லது தானியங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய மண்டபங்கள் எல்லாமே இது இருக்குது. ஒவ்வொரு தனித்தனியாக இருக்குது. இதில் அரசனுடைய வீடு, அவனுடைய மாளிகையும் மேலே சென்ற மத்திய மலை உச்சியில் அமைந்துள்ளது. இதில் அந்தப்புறம் இருந்திருக்கு, பெண்கள் தங்குகிற இடங்கள். அதே போல் பூங்காவனம், அந்த நந்தவனம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடங்களும் இருந்திருக்குது. சிறைச்சாலைகளும் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது. இதில் பார்க்கும்போது பாருங்கள், அந்த பாதை நேர்கோட்டில் இந்த இடத்த உருவாக்கிக்கிறாங்க. அங்கே மேலே தூரத்தில் தெரியக்கூடிய அந்த புத்தர் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு கிட்ட தான் வாகன பார்க்கிங் இருக்குது. அங்கே இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் நடந்து வர வேண்டியிருந்தது மலை அடிவாரத்துக்கு. இதில் எல்லாமே கட்டடங்கள் நிறைஞ்சிருந்திருக்கு. அழகான நகரமாகவும் மண்டபமாக இருந்து கொண்டிருக்குது. இந்த கோட்டையை கட்டுறதுக்கு மொத்தம் 11 ஆண்டுகள் காலம் எடுத்திருக்குது. அதே நேரத்தில் எல்லாம் மனித வளர்த்து கொண்டே, எந்த இயந்திர சாதனங்களும் இல்லாத காலம், மனித வளர்த்து கொண்டே இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. பல லட்சக்கணக்கான செங்கற்கள் கீழிருந்து மேலே கொண்டு வரப்பட்டிருக்குது. இது பெரிய ஒரு அதிசயமாக, வியக்கத்தக்க விஷயமாக இருந்து கொண்டிருக்குது. அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்ச தாதுசேனன் என்ற மன்னனுடைய மகன் தான் அந்த காசியப்பனுங்கிறவர். இவர் காசியப்பன் தாதுசேனனுடைய 2வது மனைவியின் மகனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் முடிக்குரிய இளவரசராக முகலன், அதாவது தாதுசேனன் என்ற பல்லவ வம்சத்தைச் சேர்ந்த 1வது மனைவி தேவி என்று அழைக்கப்படும் பட்டத்து ராணியார், அவங்களோட மகன் தான் முகலன். முகலன் தான் அடுத்த பட்டத்து இளவரசராக வர வேண்டியவர். அந்த இடத்துல அவரை விட்டு தான் பதவி ஆசை கொண்ட காசியப்பன் தான் அதை ஆட்சிக்கு வரணும் என்று கருதி தாதுசேனனுடைய சேனாதிபதி மிகாரனுடைய தூண்டுதலோடு சேர்ந்து இவர் தன் தந்தையே கைது செய்து சிறையில் அடைச்சி கொலை செய்து செவரில் வைத்து பூசப்பட்டதாக வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது. தன்னையும் கொண்டு விடுவான் என்று அஞ்சி முகலன் தன்னுடைய ஆதரவாளர்கள் சிலரோடு தென்னிந்தியாவுக்கு தப்பியோடி அங்கு உள்ள பல்லவ அரசர்களிடம் அரசியல் தஞ்சம் புகுந்து பின்னர் 18 ஆண்டுகள் வரை படைகளை தயார்படுத்தி
பல்லவ அரசர்களோடு படைகளின் ஆதரவையும் சேர்த்துக்கொண்டு வந்து காசியப்பனோடு போர் செய்து திரும்ப மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். போரின் போது காசியப்பன் யானையின் மேல் அமர்ந்திருந்தான். அந்த யானை சேற்றில் புதைஞ்ச பிறகு அதை வெளியெடுப்பதற்காக மறுபக்கமாக யானையை திருப்ப முயன்ற சமயத்தில் மன்னரின் நடவடிக்கையை தவறாக புரிந்து கொண்ட படையணிகள் பின்வாங்கி திரும்பி ஓடிடுறாங்க. அது பிறகு முகலனுடைய படைகளால் காசியப்பன் முற்றுகையிட்ட சமயத்தில் தான் கைது செய்யப்படுவோம் என்று அந்த பயத்தில் கடைசியாக தன்னை கழுத்தை தானே அறுத்து தற்கொலை செய்து கொள்கிறது. இந்த போரில் முகலனின் நண்பனான சிலாகால என்பவனும் காசியப்பனின் சேனாதிபதி மிகாரனும் அவனுடைய படைகளும் முகலனுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. இந்த குளத்தின் ஓரத்தில் ஒரு கல்லால் செதுக்கப்பட்ட அரசர் அமரும் ஒரு கதிரை உண்டு, ஆசனம் உண்டு இருக்குது. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த குளத்தை அவங்களோட குளிப்பதற்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க. மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய இந்த குளத்தின் நீர் எந்த பகுதியிலையும் இது கசிவு ஏற்படுவதில்லை. அந்த அளவுக்கு இது கச்சிதமாக அமைக்கப்பட்டிருக்குது. இதில் முழுக்க கருங்கற்களை குடைந்து அந்த பாறைகளுக்குள்ளேயே இந்த நீர்த்தேக்கம் அமைந்திருக்குது. மழை காலங்களில் நீர் நிரம்பி அதாவது வலியும் தருவாய் ஏற்படும் நேரத்தில் இதில் வடிகால் அமைப்பு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அது கீழே இருக்கக்கூடிய மலைக்கு கீழே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தடாகங்கள் இருக்குது. அங்கே போய் அந்த நீர்கள் வழிந்து போய் சேரக்கூடிய வகையில் இது அமைக்கப்பட்டிருக்குது. காசியப்பனுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்ததாக கூறப்படுது. ஒருவர் பேர் போதி, மற்றவர் உப்பலவண்ணா. இவங்களோட பேரில் விகாரைகளை காசியப்பன் கட்டியதாக வரலாறுகள் இருக்குது. ஆண் பிள்ளைகள் இருந்ததாக எந்த தகவலும் இல்லை என்று சொல்லப்படுது. காசியப்பன் தன் தந்தையை கொலை செய்து ஆட்சியை கைப்பற்றிய போதிலும் மக்களுடைய செல்வாக்கு பெறுவதற்காக பௌத்த சாசனத்துக்கு கோயில்களையும் கட்டி மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து மக்களுடைய அபிமானத்தை பெற முயற்சி செய்ததாக பதிவுகளில் இருக்குது. இருந்தாலும் மக்கள் அதிகமானவர் அவனை அரசனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு படிக்கட்டுகள் உலோகத்தில் இருக்குது. இது எப்படின்னு சொன்னால் ஏறி வருவதற்கு ஒரு வழியும் இறங்கி போகிறதுக்கு ஒரு வழியுமாக இருந்து கொண்டிருக்குது. இதே வந்த தளத்திலேயே இறங்கி வந்த வழியிலே திரும்பி போக முடியும். அப்படி இல்லாமல் இது அந்த சிகிரியா சுவரோவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு வழி இங்கேருந்து ஆரம்பிக்குது. அந்த வழியை நோக்கி போனால் அந்த சிகிரியோட சுவர் ஓவியங்கள் அந்த ஓவியங்களை பார்த்துக்கொண்டு போகலாம். அதுக்கு குறுகலான படிக்கட்டுகள் சுற்றுப்படிகள் இருக்குது. அந்த வழியில் பாருங்கள், மலைகள் எவ்வளோ தலைக்கு மேலே மலை பாறங்கற்கள் அப்படியே அமைந்திருக்கு. அதுக்கு கீழால் தான் இந்த வழியும் போகுது. இந்த வழியும் கான்கிரீட்டால் அழகாக செய்திக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த படிக்கட்டுகளை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இந்த வழியில் தான் அந்த சிகிரியா சுவர் ஓவியங்கள் இருக்குது. அது மிக அழகான உலக புகழ்பெற்ற ஓவியங்களை இருந்து கொண்டிருக்குது. இயற்கையான தாவர வர்ணங்களை கொண்டு வரையப்பட்ட ஓவியம். காசியப்பனின் மனைவிமார்கள் பணிப்பெண்களை குறித்து வரையப்பட்ட ஓவியமாக இருக்குது. அடுத்தது நாகதீபம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாகப்பாம்புடைய ஒரு படம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வடிவத்திலான ஒரு கல் உண்டு, பாறை ஒன்று இருக்குது. அதில் ஒரு பகுதி உடைந்து விழுந்து விட்டது. இருந்தாலும் அது ஒரு நாகப்பாம்பு வடிவில் அவங்க பாறையை குடைந்து அமைச்சிக்கிறாங்க. அதோடைய விவரங்கள் கீழே அந்த
அந்த கல்லில் பதிவுகள் பதிக்கப்பட்டிருக்குது. அது வந்து அவங்க நாகப்பாம்பு ஒரு பக்கம் சிங்க முகமாகவும் இன்னொரு பக்கம் நாகப்பாம்பு வடிவத்திலும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அங்கே பாம்பை பற்றி பேசிக்கொண்டு வர இடத்துலையே பாம்பாட்டி உட்கார்ந்துருக்கிறாரு. இறங்கி வர நேரத்தில் மலையில் ஒரு கீழ்த்தளம் ஒன்றில் ஒரு காவல் அரண்கள் நிறைய இருக்குது. அந்த காவல் அரண்களில் காவலர்கள் தங்குற இடங்கள், விடுதிகள், குதிரை கட்டுற இடங்கள் எல்லாம் இருக்குது. குதிரைகளை கட்டி வைக்கிற இடங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க காவலர்கள் குளிக்கக்கூடிய ஒரு தடாகம் ஒன்றும் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இதில் காவலர்கள் வந்து எல்லோரும் குளிக்கிறது இந்த இடத்துலன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இது கொஞ்சம் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமான படிக்கட்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஒத்தடி கால் பாதம் மட்டும் வைத்து கால்களை வைத்து கொண்டு ஏறக்கூடிய மாதிரி, ஒரு கால் வைத்து ஒரு காலை மட்டும் வச்சு ஏறக்கூடிய மாதிரி படிக்கட்டுகள் இருக்குது. இதுவும் பாறையை குடைந்து இன்னும் அதில் செய்யப்பட்டிருக்கு. அதில் தண்ணீரும் குளிக்கும்போது அது வழிந்து ஓடக்கூடியது வந்து ஒரு வீணாகாமல், எந்த தண்ணியும் வீணாகாமல் அது பயன்படக்கூடிய வகையிலேயே எல்லா கட்டட அமைப்பும் அமைந்திருக்குது. தண்ணியை வடிஞ்சு போய் கீழே போயிட்டு அது கீழே ஒரு தடாகத்தில் விழுந்து அங்கேயும் குளிக்கக்கூடிய இடம் இருக்குது. அதிலிருந்து அந்த தண்ணி திரும்ப அதாவது கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் இருக்குது, அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு சேரக்கூடிய மாதிரி தொடர்ச்சியாக அந்த தண்ணீருடைய எந்த விநியோகமும் வீணாக செல்லாமல் பிரயோசனப்படக்கூடிய மாதிரி ஒரு திட்டமிட்டு இதை அமைச்சிக்கிறாங்க. இது ரொம்பவும் வியக்கத்தக்க முறையில் இன்று வரைக்கும் இதால் இதை கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாகவும் தரமாகவும் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கலை நுட்பத்துக்காகவே இன்று வரைக்கும் காசியப்பன் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை. கடைசியில் முகலன் இந்த ஆட்சியை கைப்பற்றி இந்த இடத்த பௌத்த தெருவுகளுக்கு தங்குமிடமாக மடமாக அமைச்சு கொடுத்துட்டு மீண்டும் அனுராதபுரத்தையே இலங்கையின் தலைநகராக்கி ஆட்சி புரிந்தான் என்று வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் வந்து இதை சுற்றி இந்த கோட்டையை சுற்றி பெரும் அகழிகள் வெட்டப்பட்டிருக்குது. அந்த அகழிகளுக்குள்ளே முதலைகள் நிறைய போடப்பட்டிருந்ததாக பதிவுகள் இருக்குது. இந்த எதிரிப்படைகள் வந்து நெருங்காத அளவுக்கு இதில் முதலைகள் நீண்டு கோட்டை சுற்றி அகழி இருக்குது. இந்த அகழிகளுக்கெல்லாம் முதலை கிடக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அகழிகள்ன்ற மறுபக்கத்துலேயும் காவல் அரண்கள், அதாவது காவல் அரண்களும் தடுப்பு சுவர்களும் இருக்கின்றிருக்கு. அதையும் தாண்டி இதுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அகழி. இது 2வது அடுக்கு அகழிகள். இதுக்கு முதல் அடுக்கு அகழிகள் இந்த தடுப்பு சுவருக்கு அடுத்த பக்கத்துலேயும் இன்னும் இருக்குது. அதே போல் பாருங்கள், இதுதான் அந்த நீர் பூங்காக்கள். மலைக்கு நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய நீர் பூங்காக்கள் ரொம்ப அழகாகவும் அங்கேயும் வடிந்து வரக்கூடிய எல்லா தண்ணீரும் கீழால் கால்வாய் உண்டு, அதாவது குழாய் செம்மண்ணால் செய்யப்பட்ட அந்த காலத்தில் செய்யப்பட்ட குழாய்கள் இருக்குது. அந்த குழாய்களால் இந்த நீர்கள் வளைந்து வந்து இந்த கீழே உள்ள அந்த கால்வாய் வழியாக வளைந்து வந்த தண்ணீர் இதில் ஒரு துவாரங்கள் இடப்பட்ட ஒரு ஓட்டைகள் இருக்குது. இதால் தண்ணீர் பந்தல் போல் மேலெலும்பி அதாவது சீறி பாயக்கூடிய ஒரு வடிவான அழகான ஒரு முறையில் செய்யப்பட்டிருக்குது. அந்த தண்ணி கூட வீணாக போகாமல் அந்த அருகில் இருக்கக்கூடிய நீர் தடாகங்களுக்கு போய் அதிலிருந்து ஒரு தடாகங்களுக்கும் சென்று அந்த நீர் பிரயோசனப்படக்கூடிய மாதிரி இருந்து கொண்டிருக்குது. மக்களே, இது என்னுடைய ஆரம்ப முயற்சி தான். இந்த காணொளி சேனல் உருவாக்குனது. இதுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவுகளையும் ஒத்துழைப்பையும் தாருங்க. இன்னும் சிறப்பான வீடியோக்களை நான் உங்களுக்கு தர நான் முயற்சி செய்கிறேன். நன்றி.